ஹாய் வியூவர்ஸ், வீராவோட கதை கேளுங்க. காளின்ற சின்ன பையன் அவனோட தங்கச்சியும் ரோட்ல வித்த செய்கிறவங்க கிட்ட வளர்ந்து வர்றாங்க. அவங்க 2 பேருமே அனாதைங்க. தான் தங்கச்சி தினமும் உயரத்துல தொங்கி ஆபத்தா சாகசம் பண்ற வேலை, உயிருக்கே ஆபத்தான இந்த வேலை காளிக்கு பிடிக்கவே இல்லை. அதனால தான் தங்கச்சிய ஒரு நாள் கூட்டிக்கிட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறான். மரத்தடியில படுத்திருக்கான். அந்த சின்ன பொண்ணு பசி தாங்க முடியாம அங்க பக்கத்துல இருந்தவங்க கிட்ட சாப்பாடு கேட்கறா. அவங்க கொடுக்குற மாதிரி கொடுத்து அதை விளையாடுறாங்க. இதெல்லாம் கவனிச்ச காளி ரொம்ப கோவப்பட்டு அவங்க போன பிறகு அந்த வண்டியோட ஹெட்லைட்டை உடைக்கிறான். அப்புறம் அந்த ஊரை விட்டே போயிடுறாங்க. ஒரு மலை கிராமத்துல போய் சேர்ந்துடுறாங்க. அவங்க 2 பேரும் பெரியவங்களும் ஆயிடுறாங்க. அப்படி ஒரு நாள் காளியோட தங்கச்சி வள்ளி ஆத்துல மீனை கழுவிக்கிட்டு இருக்கப்போ ஒரு அம்மாவும் பொண்ணும் அவங்க 2 பேரை வள்ளியை உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏம்மா அப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ரொம்ப தொலைவிலிருந்து வர்றோம்மா, நாங்க அனாதைங்க, எங்களுக்கு யாரும் இல்லை, ரொம்ப பசிக்குதுமா அப்படின்னு சொல்றாங்க. இறக்கம் குணம் கொண்ட வள்ளி அவங்க வீட்டுக்கு கூட்டு கொண்டு போய் சாப்பாடும் போடுறா. அவங்க அண்ணன் காளி கிட்ட சொல்லி பக்கத்து வீட்லயே தங்கவும் வச்சுக்கிறா. காளி மக்கள்ல சில பேருக வண்டியில ஏத்தி மலைக்கு கீழே போக உதவி செய்யறாரு. அப்போ அங்க வந்த இன்ஜினியரு இந்த பவர் ஹவுஸ்ல வேலை செய்யறவங்களை தவிர மற்றவங்களுக்கு இந்த வண்டியை பயன்படுத்த அனுமதி இல்லை அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லி அவங்களையெல்லாம் கீழே இறக்கி விட்டுறாரு. அப்பத்திலிருந்தே காளிக்கு அந்த இன்ஜினியரை கண்டாலே ஒரே வெறுப்பு ஆரம்பிக்குது. காளியோட உதவுற குணத்தை கவனிச்ச இன்ஜினியரு அங்க வேலை செய்யற இன்னொரு ஆளுகிட்ட காளியை பத்தி விசாரிக்கிறாரு. அந்த ஆளு காளியை பத்தி தப்பா இன்ஜினியர் கிட்ட போட்டு கொடுக்கறாரு. இதையெல்லாம் தெரிஞ்ச காளி அந்த ஆளை போட்டு அடிச்சு துவைக்கிறாரு. காளியோட தங்கச்சி வள்ளிய பார்த்ததுமே இன்ஜினியருக்கு பிடிச்சி போயிருது. வள்ளிக்கும் அவரை பிடிச்சிருக்கு. மங்கா எப்பவுமே எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே வள்ளிக்கிட்டையும் காளிக்கிட்டையும் வம்பு செய்யறது தான் அவளோட முழு நேர வேலையாவே இருந்துச்சு. அப்படி காளி ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ மங்கா காளியோட வாட்சை எடுத்துட்டு ஓடிடுறா. காளியும் அவளை பிடிக்கிறதுக்கு பின்னாடியே ஓடுறான். மங்கா ஆத்துக்கு நடுவுல போய் நின்னுக்கிட்டு தன்னோட ரவிக்கைக்குள்ள வச்சுக்கிட்டு, முடிஞ்சா இதை எடுத்துக்காட்டு அப்படின்னு சவாலும் விடுறா. கோவக்காரனான காளி அந்த வாட்சை எடுத்துக்கிட்டு போறான். ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிடறான். நனைஞ்சுக்கிட்டே அவன் வேலை செய்யற இடத்துக்கு போறான். ஆனா அவன் வர்றதுக்கு முன்னாடியே இன்ஜினியர் அங்க வந்திருக்காரு. ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சபடியே வந்த காளியை பார்த்து இன்ஜினியர் கண்டபடி திட்டி 10 நாள் வேலையை விட்டு சஸ்பெண்டும் பண்ணிடுறாரு. இந்த கோவத்துல பயங்கரமா குடிச்சிட்டு காளி ரோட்ல விழுந்து கிடக்குறான். அப்போ லாரி ஒண்ணு அவன் கை மேலேயே ஏறி போயிடுது. இன்ஜினியரு தன்னோட கார்லயே ஹாஸ்பிட்டலுக்கு காளியை கூட்டின்னு போறாரு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு கையோட தான் காளி வரான். இதை பார்த்த மங்காவும் வள்ளியும் ரொம்பவே உடஞ்சி அழுகுறாங்க. வள்ளி மங்கா கிட்ட தான் அண்ணனை கட்டிக்கோ அப்படின்னு கேக்குறா. மங்காவும் மனசார அதுக்கு ஏத்துக்கிறா. காளிக்கும் மங்காவுக்கும் கல்யாணம் நடக்குது. கல்யாணத்துக்கு வந்த இன்ஜினியரை இதுக்கெல்லாம் இன்ஜினியர் தான் காரணம் அப்படின்னு காளி இன்சல்ட்டும் பண்ணிடுறாரு. வள்ளி இன்ஜினியருக்கு கல்யாண சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறா. சஸ்பெண்ட் முடிஞ்சு திரும்பவும் வேலைக்கு ஜாயின் பண்றதுக்காக காளி இன்ஜினியர் ஆபீஸுக்கு போய் சேர்றான். இன்ஜினியரை பார்த்து வேலை கேட்கறான். ஆனா இன்ஜினியரு தான் மேலிடத்துல எவ்வளவோ ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதாகவும் ஒரு கையை இழந்ததால அந்த வேலைக்கு உன்னை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லியும் காளிய வேலையை விட்டு அமிச்சிடுறாங்க. குடும்ப சூழ்நிலை காரணமா வள்ளி வேலைக்கு போக ஆரம்பிக்கிறா. ஆனா காளி அவளை திட்டி வேலைக்கு போகிறத தடுத்துடுறா. இந்த சூழ்நிலையிலே தான் காளி கடை வைக்கிறதுக்கசரம் அந்த ஊர்ல இருக்கிற கடைக்கார முருகேசன் கிட்ட உதவி கேட்கறான். அவனும் உதவிக்கு பணமும் கொடுத்து உதவி செய்யறான். இந்த உதவியை என்னைக்கும் மறக்க மாட்டேன்னு காளி நன்றி சொல்றான். என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு இன்ஜினியர் வள்ளி கிட்ட கேட்கறாரு. வள்ளி என் அண்ணன் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்றா. இன்ஜினியரும் சரி அப்படின்னு சொல்லி காளி கிட்ட ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போய் வள்ளிய பொண்ணு கேட்கறாரு. ஆனா காளி ஊர்க்காரங்க முன்னாடி இன்ஜினியரை அவமானப்படுத்தும் விதமா தனக்கு பணம் கொடுத்து உதவுன முருகேசனுக்கு தான் வள்ளியை கட்டி வைப்பேன் அப்படின்னும் சொல்லிடுறாரு. மங்கா இந்த கல்யாணத்தை எவ்வளவோ தடுக்க முயற்சி செய்யறா. 2 பேரும் போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு மங்கா இன்ஜினியருக்கும் வள்ளிக்கும் அட்வைஸ் பண்றா. அந்த ஊர்க்காரங்களுக்கும் காளியோட இந்த முடிவுல விருப்பம் இல்லை. அந்த கடைக்காரன் முருகேசனுக்கும் இதுல விருப்பம் இல்லை. மங்கா ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து காளிக்கு தெரியாமலே வள்ளிக்கும் இன்ஜினியருக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்க ஏற்பாடுகள் பண்ணிடுறாங்க. அதை பார்த்த காளிக்கு அதிர்ச்சி தாங்கல. வள்ளி தன்னை தூக்கி வளர்த்த அண்ணனை பிரிஞ்சு போக முடியாம அவனை கட்டி அலறா. இதெல்லாம் பார்த்து இன்ஜினியரும் மங்காவும் அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. உங்க எல்லாரும் முன்னாடியும் தான் அண்ணன் பாசம்தான் பெருசு அப்படின்னு நிரூபிச்ச வள்ளிக்கு நான் இந்த இன்ஜினியரே கட்டி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு இன்ஜினியர்கிட்ட சொல்றாரு. எனக்கு உங்களை பிடிக்கல சார், ஆனாலும் என் தங்கச்சியை கட்டி கொடுக்குறேன், நீங்க நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு கட்டி கொடுக்குறான். அத்தோட படமும் முடியுது.